தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. நேர்களை இன்னும் கொஞ்ச நேரத்தில் சிஎஸ்கே மும்பைக்கு இடையிலான ஐபிஎல் போட்டி நடக்க இருக்க நிலையில போட்டி குறித்த தகவல்களை வழங்க இணைகிறார் நம்மோட செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி வணக்கம். இன்னைக்கு மேட்ச்ல என்ன எதிர்பார்க்கலாம்? சென்னை வெர்சஸ் மும்பை ரெண்டு தரப்புலையும் பலம் என்ன, பலவீனம் என்ன? வணக்கம். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் ரசிகர்கள் மிகவும் எதிர்பார்த்து காத்திருக்கும் சென்னை மும்பை இடையிலான லீக் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தொடங்க உள்ளது. இரவு 7:30 மணி அளவில் இந்த போட்டி தொடங்க உள்ளது. அதையொட்டி 7 மணி அளவில் டாஸ் போடப்பட உள்ளது. இந்த போட்டியை பார்த்தோம்னா ஒரு எல் கிளாசிக்கோ போட்டியாகத்தான் இந்த போட்டியை ரசிகர்கள் கருதுகின்றனர். இரு அணிகளுக்கும் எக்கச்சக்க ரசிகர்கள் உள்ளனர். இரு அணிகளும் 5 முறை ஐபிஎல் வரலாற்றில் கோப்பையை வென்று சம பலத்துடன் திகழும் ஒரு அணிகள். இப்போது பார்த்தோம் என்றால் இந்த போட்டிக்கு மும்பை அணியில் பாண்டியா கேப்டனாக செயல்பட போவதில்லை. அவருக்கு பதிலாக மும்பை அணியை சூரியகுமார் யாதவ் தான் வழிநடத்த போகிறார். கடந்த சீசனில் ஒரு போட்டியில் தாமதமாக மும்பை அணி பந்து வீசியதால் ஸ்லோவர் பேன் மூலம் மும்பை அணிக்கு பாண்டியாவில் இந்த போட்டியில் சூழல் ஏற்பட்டுள்ளதால் சூரியகுமார் யாதவ் கேப்டன் செயல்படுவார். சென்னை அணிக்கு ருஜ்ராஜ் கெய்க்வாட் தலைமை தாங்க உள்ளார். இந்த போட்டியை பார்த்தோம்னா இரு அணிகளிலும் நட்சத்திர வீரர்கள் ஏராளமான உள்ளனர். குறிப்பாக சென்னை அணியில் தொடக்க வீரர் ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்கிறார். இளம் வீரர் ரச்சின் ரவீந்திரா, டெவான் கான்வே, சிவம் துபே உள்ளிட்ட நீண்ட ஒரு வரிசை கொண்டுள்ளது. குறிப்பாக தோனி நீண்ட நாட்களுக்கு பிறகு சென்னை அணிக்காக மீண்டும் களமிறங்குகிறார். தோனியை காண்பதற்காக ரசிகர்கள் ஏராளமான அளவு சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் குவிந்துள்ளனர். இது மட்டுமின்றி இந்த சீசனில் சென்னை அணி ஐபிஎல் ஏலத்தில் சில முக்கிய வீரர்களையும் பந்து வீச்சாளர்கள் ஏலம் எடுத்தது. இதன் மூலம் சென்னை அணிக்கு ஒரு வலுவான ஒரு பேட்டிங் மற்றும் பவுலிங் லைனப் உள்ளது. மும்பை அணியை பார்த்தோம்னா ரோஹித் சர்மா இருக்கிறது. இந்திய அணியின் ஒரு நாள் போட்டிக்கான கேப்டன் ரோஹித் சர்மா இருக்கார். ரியான் ரிகல்டன் வீரரை மும்பை அணியில் இருக்கார். இது மட்டுமின்றி திலக் வர்மா, நமன் தஹிர், நியூசிலாந்தை சேர்ந்த ஆல்ரவுண்டர் மிச்சல் சாண்டனர் உள்ளிட்டோரும் இருக்கின்றனர். இது மட்டுமின்றி ட்ரெண்ட் போல்ட் மற்றும் தீபக் சகார் வேகப்பந்து வீச்சில் கலக்குவதற்கு காத்திருக்கிறார். மும்பை அணியில் இந்த போட்டியில் பும்ரா விளையாட முடியாத சூழல் இருக்கிறது. அவர் காயம் காரணமாக இந்த போட்டியில் ஆடைகள் சூழல் இருப்பதால் அவர்களுக்கு சற்று பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இரு அணிகளையும் பார்த்தோம் என்றால் இதற்கு முன்பாக பல போட்டிகளில் சமபலத்துடன் மோதி விளையாண்டுள்ளன. குறிப்பாக சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் மும்பை அணிதான் அதிக போட்டிகள் வென்றுள்ளது. இரு அணிகளும் சேப்பாக்கம் மைதானத்தில் 8 போட்டியில் மோதியுள்ளன. இதில் 5 முறை மும்பை அணி வெற்றி பெற்றிருக்கிறது. 3 முறை தான் சென்னை அணி வெற்றி பெற்றிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்றால் சென்னை மும்பையும் இதுவரை 37 போட்டியில் மோதியுள்ளன. இதில் 20 முறை மும்பை அணி வெற்றி பெற்றுள்ளது. 17 முறை சென்னை அணி வென்றுள்ளது. அதே சமயம் இன்னொரு ஸ்டாட்ஸ் வெளியாகியுள்ளது. அதாவது கடந்த 3 ஆண்டுகள் மும்பை அணி சென்னையை வீழ்த்தியதில் 2022ஆம் ஆண்டு மட்டும்தான் மும்பை அணி கடைசியாக சென்னையை வீழ்த்தியது. அதற்கு அடுத்து நடந்த 2023ஆம் ஆண்டு சீசனும் 24ஆம் ஆண்டு சீசனும் மும்பை அணி வெற்றி பெறவில்லை. சென்னை அணி தான் வெற்றி பெற்று இருக்கிறது. இப்படி தரவுகள் இருக்கும் சூழலில் இந்த போட்டி ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. இரு சமபலம் வாய்ந்த அணிகள் மோதுகின்றன. இரு அணிகளுக்கும் ஏராளமான ரசிகர்கள் இருக்கும் ஒரு ஐபிஎல் எல் கிளாசிக்கோ போட்டியாக இந்த போட்டி பார்க்கப்படுகிறது. 7:30 மணி அளவில் இந்த போட்டி தொடங்க இருக்கிறது. நன்றி பாலாஜி, உங்களுடைய விரிவான தகவல்கள். தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு.